சூரி ஹீரோவை நடிச்சிருக்க மாமன் படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சூரி புதுசாக ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆயிருக்காரு. மண்டாடி அப்படின்னு பேர் வச்சிருக்க இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி படத்தை டைரக்ட் பண்ண மதிமாறன் புகழேந்தி அப்படிங்கிறவர் தான். விடுதலை படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எல்ரெட் குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரில் ஒரு போட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கடல் சார்ந்த படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராம் சரண் அடுத்து நடிக்க போகிற படத்துடைய டேரக்டர் மற்றும் படத்துடைய பேர் பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக புஜ்ஜி பாபு சனா அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனில் பெத்தி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு ராம் சரண். இந்த படத்தில் ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிக்கிறாங்களாம். சிவராஜ்குமார் ஜெகபதி பாபுலாம் வில்லனா நடிக்கிறாங்களாம். ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் மார்ச் 27 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் ரெட்டி, கபீர் சிங், அனிமல் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண சந்தீப் ரெட்டி வங்க டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். இந்த படத்துடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவில்னு வச்சிருக்காங்களாம். வீரதீர சூரன் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னே சொல்லணும். இப்போ அந்த படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், என்ன ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகும், அது பற்றின அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படம் அமேசான் பிரைமில் ஏப்ரல் 24 ரிலீஸ் ஆக போகுதாம். துல்கர் சல்மான் நடிக்கிற தெலுங்கு படத்தில் ஹீரோயினா நடிக்க போகிறாங்க பூஜா ஹெக்தே. ராம் அப்படிங்கிறவருடைய டைரக்ஷனில் துல்கர் சல்மான் தெலுங்குல ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தில் ஹீரோயினா பூஜா ஹெக்தே தான் நடிக்கிறாங்களாம். இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். தக்லைஃப் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக 1 மந்த்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஜிங்குச்சா அப்படிங்கிற பாட்டை நீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.